எம்ஜிஆர் இருக்கும்போது வந்து ஓட்டிட்டு ஆமா இருக்கீங்க. எம்ஜிஆர் இருக்கும்போது ஓட்டின்னு இருக்கேன் நானு. அதே மாதிரி எனக்கு வந்து கலைஞர் நடுப்புல எம்ஜிஆருக்கு அப்புறமா கலைஞர் நடுப்புல ஒரு ஆட்சி அமைச்சாரு. அந்த டைம்ல எங்களுக்கு லைசன்ஸ் இல்லாதவங்களும் லைசன்ஸ் கொடுத்தாரு. அப்படியா? லைசன்ஸ் ஓட்டுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்தாரு. ஓகே. ரிக்ஷாவும் கொடுத்தாரு. உங்களோட ஃபேமிலியை பத்தி சொல்லுங்க. ஃபேமிலியில எத்தனை பேரு? எனக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு. ம். இந்த வண்டி ஓட்டி தான் ஒரு பையனை காலேஜ் படிக்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. இந்த வண்டி ஓட்டியே கல்யாணம் வண்டி பண்ணி. ஓட்டி 2 பசங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. பொண்ணுக்கு வந்து 2 பசங்க இருக்கு. பையனுக்கு இப்பதான் கல்யாணம் பண்ணு. எவ்வளவு ஸ்ட்ரகிள்னா இருந்துச்சு ஃபேமிலியில? எல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொண்ணு தனியா போயாச்சு. அவங்க மேரேஜ் பண்ணி கொடுத்து அவங்க தனியா போயிட்டாங்க. பையனுக்கும் இப்ப கல்யாணம் பண்ணி ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. அவங்க தனியா போயிட்டாங்க. இப்ப நான் ஒண்டிதான் வண்டியை ஓட்டினே நானே எங்க வீட்டுல இருக்கிறவங்க தான் இருக்கேன். ஏன்னா எல்லாமே வறுமையில இருக்கிறவங்க தான் செய்யற ஸ்கூல் பாக்குறவங்க எல்லாருமே வறுமையில இருக்கிறவங்க. அவங்க கிட்ட நாங்க எதுவுமே கேட்க முடியாது. அந்த சம்பளமே எங்களுக்கு 15 தேதி 20 தேதி அவங்க கொடுக்கறதுக்கு. அவங்களும் கஷ்டப்படுறவங்க. அதுக்கு ஏமா ஏதாவது நீங்க கொடுங்கன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு வருமானம் இல்லைங்க, இல்ல நாங்க நடக்க வச்சே கூட்டு வந்துடுறாங்க. அதனால நாங்க எதுவும் கேட்கறது கிடையாது. அவங்க எப்ப கொடுக்குறாங்களோ அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி. ஆனா ரிக்ஷானாலே யாரு ஞாபகத்துக்கு வருவாங்க ஃபர்ஸ்ட்? ரிக்ஷா எம்ஜிஆர் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவர் ரிக்ஷாக்காரன் நடிச்சு அதுல ஃபேமஸ் இருப்பேன். அடுத்தபடியா ரிக்ஷா மாமாவில சத்யராஜ் அவர் நடிச்சிருக்காரு. எங்களுக்கு அது 2 படமும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா எங்க தொழில் சம்மந்தப்பட்டதா இருக்குல்ல. குழந்தைகிட்ட ஜாலியா பேசிட்டு இருந்தீங்க. ஜாலியா பாட்டு பாடியில அவங்கள என்டர்டைன்மெண்ட் குஷிப்படுத்துவீங்களா? எனக்கு பாட்டு போனதான்